காதலர்களின் முகத்தில் மகிழ்ச்சியை பூக்கச் செய்யும் ஹொசூர் ரோஜாக்களை உற்பத்தி செய்யும் விவசாயிகளின் முகம் வேதனையால் வாடியுள்ளது. அதற்கு காரணம் என்ன? விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. காதலர் தினம் என்றாலே நினைவுக்கு வருவது ரோஜாக்கள் தான். காலங்கள் கடந்தாலும் இன்றும் ஒருவர் மீது கொண்ட காதலை வெளிப்படுத்துவதில் காதல தொழில் நகரமான ஹொசூருக்கு ரோஜா நகரம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. ஹொசூர், தளி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பசுமை குடில்கள் அமைத்து பல்லாயிரம் ஏக்கர் பரப்பளவில் ரோஜா மலர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன. ஆண்டுதோறும் காதலர் தின கொண்டாட்டத்தின் போது இங்கிருந்து 80 லட்சம் முதல் 1 கோடி மலர்கள் உலகெங்கும் ஏற்றுமதி செய்யப்படுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு தொடர் மழை, நோய் பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் 20 லட்சம் மலர்களுக்கும் குறைவாகவே ஏற்றுமதியாகி உள்ளது. இன்றும் பழைய ரகங்களையே சாகுபடி செய்வது, விமான செலவு அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் சர்வதேச சந்தையில் போட்டியிட முடியாமல் போனதாக வேதனையை தெரிவிக்கின்றனர் ஏற்றுமதியாளர்கள். ஆப்பிரிக்க நாடுகள், எத்தியோப்பியா, கென்யா, ஐரோப்பிய நாடுகளான ஹாலந்து, நெதர்லாந்து, ஈக்குவடர் போன்ற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் புது ரகங்களாக அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி மார்க்கெட்டை கேப்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாதனால நம்ம மார்க்கெட்டில் பின்தங்கி இருக்கும். அதுக்கடுத்து முக்கியமாக காரணம் பார்த்திங்கன்னா ஃப்ளைட் சார்ஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 100லேருந்து 120% ஃப்ளைட் சார்ஜ் ஏற்றுமதி அதிகரிச்சிருக்காங்க. இதனாலேயே நம்ம ஏற்றுமதி அவங்க பண்ணுற அளவுக்கு நம்மளால் பண்ண முடியறதில்லை. அதே நேரத்தில் ஹொசூர் ரோஜாக்களுக்கு உள்ளூர் சந்தையில் கிடைத்துள்ள வரவேற்பு உற்பத்தியாளர்களுக்கு சற்று ஆறுதலாக அமைந்துள்ளது. இருப்பினும் பூச்சி மருந்து உள்ளிட்ட மூலப்பொருட்களை மானிய விலையில் வழங்க வேண்டும் என விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். 1000 ரூபாய் இருந்த மருந்து 3000, 4000, 5000 ரூபாய் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ் ரேட்டு ரொம்ப அதிகமாக ஏற்றிட்டாங்க. எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு மானியத்தில் ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்தா, மருந்துகள் கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹொசூர் ரோஜாக்களின் மனம் உலகெங்கும் பரவ வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. ஹொசூரிலிருந்து செய்தியாளர் செல்வா, நியூஸ் 18 தமிழ்நாடு. காதலர் தினத்தை முன்னிட்டு தோவாளை மலர்ச்சந்தையில் ஒரு கட்டு ரோஜா பூவின் விலை 3 மடங்கு உயர்ந்து 600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. உலகம் முழுவதும் காதலர் தினம் நாளை கொண்டாடப்பட உள்ளது. காதலர்கள் தங்கள் காதலை வெளிப்படுத்த பெரும்பாலும் பரிசு பொருட்களை அளிப்பதுடன் ரோஜா பூ கொடுத்து அன்பை பரிமாறிக்கொள்வது வழக்கம். இதை கருத்தில் கொண்டு கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர்ச்சந்தையில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் ஏராளமான ரோஜா பூக்கள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. குறிப்பாக ஹொசூர், பெங்களூரு போன்ற பகுதிகளிலிருந்து தாஜ்மஹால், பட்டர், சிவப்பு, மஞ்சள், வெள்ளை என பல வண்ணங்களில் ரோஜா பூக்கள் விற்பனைக்கு வந்துள்ளன. தேவை அதிகரித்த போதும் பனிப்பொழிவு காரணமாக ரோஜாப்பூ வரத்து குறைந்துள்ளது. தோவாளை சந்தைக்கு நாள் ஒன்றுக்கு 500 கட்டு ரோஜாப்பூ வந்த நிலையில் இன்று 200 கட்டுகள் மட்டுமே வந்ததாக வியாபாரிகள் கூறுகின்றனர். இதன் காரணமாக ரோஜாப்பூக்களின் விலை 3 மடங்கு உயர்ந்துள்ளது. சிவப்பு, மஞ்சள், ஆரஞ்சு, ஒயிட்டு எல்லா கலர்களும் பூக்கள் இறங்கிட்டு இருக்கு. சில்லறைக்கு 30 ரூபா கிட்ட இருக்கு. ரோஸு கெட்டு இருக்குதுன்னா 150 ரூபாய்க்கு சாதாரண விற்கிற ரோஸு இப்போ 500 ரூபாயிலேருந்து 600 ரூபா கெட்டு போயிட்டு இருக்கு.